தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர்களில் ஒருவர் கூட தமிழர் கிடையாது. அமைச்சர்களில் ஒருவர் கூட தமிழர் கிடையாது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நரேந்திர மோடி அமைச்சரவையில் 78 அமைச்சர்கள் உள்ளார்கள். 29 பேர் கேபினட் அமைச்சர்கள், மற்றவர்கள் இணை அமைச்சர்கள். மொத்தம் 78 அமைச்சர்கள் உள்ளார்கள். இந்தியாவில் 29 மாநிலங்கள் உள்ளன. அதில் ஒரு மாநிலம்தான் தமிழ்நாடு. 78 அமைச்சர்களில் ஒருவர் கூட தமிழர் கிடையாது. அந்த 78 அமைச்சர்களில் யாராவது தமிழர் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள். அவர்கள் தமிழரா தமிழர் இல்லையா என்று நான் சொல்கிறேன். மத்திய அமைச்சர்கள் 78 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதில் 29 பேர் கேபினட் அமைச்சர்கள், மீதி 49 பேர் இணை அமைச்சர்கள். இவர்களில் யாராவது தமிழர்கள் உள்ளாரா என்று பார்த்தால் தமிழர்கள் யாருமே கிடையாது. தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சார்ந்த எல் முருகன் இருக்கிறார். அவர் ஒரு தெலுங்கர். நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தமிழர் என்று கூறுகிறார்கள். அவர் ஒரு பார்ப்பனர். ஜெய்சங்கர் வெளியுறவு அமைச்சர், அவரும் ஒரு பார்ப்பனர். தமிழ்நாட்டை சார்ந்த இந்த 3 பேரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்று கூறுகிறார்கள். தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் 3 பேரும் தமிழர்கள் கிடையாது. 8 கோடி தமிழர்கள் உள்ளார்கள், ஆனால் ஒருவருக்கு கூட அமைச்சர் பதவியை வழங்கப்படவில்லை. மத்திய அமைச்சர்களில் ஒருவர் கூட தமிழர் கிடையாது. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கூட அமைச்சரவையில் தமிழ்நாட்டை சார்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார். இப்பொழுது அவர் தோல்வியடைந்து விட்டார் இந்த தேர்தலில். ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் கூட, அதாவது தமிழர் ஒருவர் கூட மத்திய அமைச்சரவையில் கிடையாது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கை, இடஒதுக்கீடு. 8 கோடி தமிழர்கள் இருக்காங்க, ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவையில் ஒருத்தன் கூட தமிழர் கிடையாது. அதுதான் வேதனையான விஷயம். ஆனால் இந்த நரேந்திர மோடி, நாங்கள் தமிழனின் பெருமையை உலகத்துக்கு பேசுவோம், அடுத்த பிரதமர் தமிழன் தான், திருவள்ளுவர் உலகத்துக்கே வழிகாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி புகழ்றது தேர்தல் நேரத்தில். ஆனால் செயலில் என்ன காட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரு தமிழனுக்கு கூட அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. அமைச்சர் பதவி வகிப்பதற்கு ஒரு தமிழனுக்கு கூட தகுதி கிடையாதா? மத்திய அமைச்சர் பதவி வகிப்பதற்கு ஒரு தமிழனுக்கு கூட தகுதி கிடையாதா? அதுதான் நம்ம கேள்வி. ஏன் ஒரு தமிழனுக்கு கூட நீங்கள் மத்திய அமைச்சர் பதவி வழங்கலை? 78 அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, ஏன் ஒரு தமிழனுக்கு நீங்கள் மத்திய அமைச்சர் பதவி வழங்கல? அப்போ உங்களுடைய இடஒதுக்கீடு எங்கே? உங்களுடைய சமூக நீதி எங்கே? நீங்கள் ஆரியத்தை தான் தூக்கி பிடிக்கிறீங்க, பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்கிறீங்க, இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிறீங்க. ஆனால் சமூக நீதியை, இடஒதுக்கீட்டை நீங்கள் பாதுகாக்கிறீங்களா? கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் சமூக நீதிக்கும் எட்டா தூரம். பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எட்டா தூரம். பாரதிய ஜனதா கட்சி முழுக்க ஒரு பார்ப்பனிய, இந்துத்துவா, ஒரு மதச்சார்புள்ள ஒரு கட்சி. அதன் ஆட்சியும் அதை மாதிரி தான். ஒரு தமிழனுக்கு கூட நீங்கள் மத்திய அமைச்சரவையில் அமைச்சர் பதவி கொடுக்காம நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி தேர்தலை சந்திச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்.